ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை நிகழ்வுகள் பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே எவிக்ஷன் யாருப்பா அப்படின்னு சொல்லி, சாட்டர்டே இல்லை சண்டே எவிக்ஷன் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மச்சான் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எடுத்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வருது. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் மேக்கர்ஸ் வந்து டாப் 4 தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்களாம். சேதுபதி அவர்கள் டாப் 5 எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் அதை ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. ஆனால் கர்மா ஜெயிக்குங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அமித்தோடைய மனைவி அவங்களுடைய போஸ்ட்டில் ஒரு போட்டிருந்தாங்க ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா என்ன என் புருஷனை இப்படி போட்டு கலாய்க்கிற பேசுகிறேன் அவனா வந்து பேசிகிட்டு இருந்தானா, உனக்கு ஒரு ஆதரவாக இருக்குன்னு தான் பேசினாரு. ஒரு நல்ல ஒரு மனுஷனை இப்படி போட்டு காயப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்துட்டா. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சனிக்கிழமைகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா இது பேசுகிறதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது இன்றைக்கி அப்படிங்கிறது தான். சரி, முதல் சனிக்கிழமை நிகழ்வுகளில் இன்றைக்கி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டிருக்காரு வெளியே வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ அவங்க வந்து நான் வெளியே போனோம், பிரியாணி தின்னோம், சரக்கு அடித்தோம், பார்ட்டிக்கு போனோம், கோவா போனோன்ற மாதிரி பல தரப்புகள்லேருந்து கருத்துக்கள் வந்துச்சு. அப்புறம் கானா வினோத்தை வெல்கம் பண்ணுறாங்க. கானா வினோத்துக்கு சும்மா மரண கிளாப்ஸ் தான். இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத அரங்கம் அதிர்ந்த கானா வினோத் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் போல். அந்த அளவுக்கு ஒரு கிளாப்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? செம்மையான கிளாப்ஸ் ஆங்க, வேற லெவல் கிளாப்ஸ் அப்படின்றாங்க. மாஸ் மூமெண்ட் எலிவேஷன் அப்படியே கேஜிஎஃப் யாஷ் என்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்கிறாங்க. டே 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 பில்டப் பண்ணாத, நீ உள்ளதை சொல்லு அப்படின்னு அதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டு என்ன அவங்க வந்து டேமேஜ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட இது என்னன்ட்டு. அப்போ கொஸ்டின் பண்ணும்போது நம்ம கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லை விக்ரம்லாம் வந்து ஐயா என்னையா நீங்கள் இவ்வளோ கேம் ஆடிட்டு இருக்கோம், ஏன் நாங்கள் இப்போ வந்து முடிகிறப்ப வந்து இவங்க அடிக்கிறாங்க சார் ரெண்டு மறக்கும் போல் அவன் அழுவான்ல, அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே சேதுபதி காண்டாயிட்டு என்னடா நீங்கள் சொல்கிறது வாங்கடாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அதாவது பொதுவாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க பேசுகிறப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதாவது உள்ளே வந்த வியானாவுக்கும் நம்ம பிரவீன் ராஜுக்கும் ஒரு சின்ன வறுவலை போட்டிருக்காரு நம்ம சேதுபதி. அவ்வளோதான். எப்படி ஒரு சின்ன வறுவலை போட்டிருக்காரு சேதுபதி. இவ்வளோதாங்க, வேறு ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போ கானானோத் போர்ஷனு அவங்க ஒய்ஃப் பேசுனது அதுவே ஒரு 20-30 நிமிஷம், 20 to 30 minutes. அடுத்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்த பேரை பார்த்தது கண்டஸ்டன்ஸை பற்றி. அப்புறம் அந்த கண்டஸ்டன்ஸ் இவங்களை பற்றி நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து சேதுபதி அவர்கள் ஹியூமனிட்டி அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பார் நம்ம பிரவீன்ராஜ். நீங்களாம் 33 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், நீங்களாம் என்ன பண்ணீங்க, நீங்களாம் வந்து ஒரு ஹியூமனிட்டி இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார்ல. அந்த டாஸ்கில் பார்வதி எப்படி அடிச்சாங்க தங்குடுங்க, அந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து ரொம்ப எல்லை மீறி போனாங்க. அதுக்கு கேட்டிருப்பார்ல, ஒன்று அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணீங்க, அதெல்லாம் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அடி. வியானாக்கு ஒரு சின்ன ரோஸ்ட், ரொம்பலாம் கிடையாது, சின்ன ரோஸ்ட்டு. அப்படி தான் நடந்திருக்கு. சேவர் வந்து எவனையும் மண்ணில் போட தெரியுது, அப்படியே போயிட்டார் போல தெரியுது. ஸோ சண்டே எபிசோட் இன்னும் முடிவு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது அப்படியே இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? இப்போ அமித்தோட மனைவி வரும். அமித்தோட மனைவி எப்பவுமே தெரியும் அவங்க கண்டஸ்டண்டாக வந்தாங்க வேறு லெவலில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பின்னிட்டாங்க, ஸ்கேம்டான் போட்டு விட்டு. நேற்று ரெடி சொன்னேன் என் புருஷன் வந்து ஒன்றை வந்து பீன் பேக் போட்டு பேசினான், அப்புறம் வந்து கேம் பாதிக்குதுன்றான், அது அழுகுறான்ற. உனக்கு அறிவு இல்லை. அவர் கேம் ஆடாமல் அவர் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அங்கே நின்னாரு, எழுதிட்டு இருந்தேன்ட்டு. இப்போ அது கூட கொஞ்சமாக இல்லாமல் உச்சநாச்சமே இல்லாமல் அதை போய் நீ ஒரு கேமுன்ற பாரு, உன் கேமுன்ட்டு. அவங்க நான் கேமில் தான் இருந்தேன், அவங்க தான் கேமில் இல்லைன்னு சொல்கிற பாரு. அதே மாதிரி திவ்யா அவனுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப அப்பயும் அவளை வந்து அவன் 2 நாள் பேசலன்னா அவளுக்கு கேம் அஃபெக்ட் ஆகுது, நான் என் கேம் தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடுகட்டமான கேம் ஆடுறப்பார். அப்படின்னு பார்த்தா பார்வதி நீ ரெட் கார்டு கொடுத்து தள்ளி விட்டு கத்துனா பாரு, அதுவும் ஒரு கேம் தானா அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு கேட்டு விட்டா சிவரஞ்சனி அவர்கள். ஸோ மிரண்டிருப்பா சாண்ட்ரா, ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நடித்தது எல்லாமே கேமுன்ட்டாலே நேற்று விக்ரம் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டா. பார்த்தீங்களா இல்லையா? பரபரப்பு வாக்குமூலம். அப்போ என்ன ஆயிருக்கும், மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, விஜய் டிவிக்கும் தெரிஞ்சு போய் அடப்பாய் அனாத்தியமாக நம்ம ஒரு அனாமத்தான் ஒரு ரெட் கார்டை வேஸ்ட் பண்ணுறோம்டா பார்வதி கம்பெனி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற என்ன பண்ண முடியும்? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.